அடுத்து இப்போது ஐயா எடப்பாடி ஆட்சி. எடப்பாடி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இடையில் வருவார். நாம் சீமான் எடப்பாடி பழனிசாமியிடம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆதரவு கேட்டது குறித்து புகழேந்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். குமரேசன் ரொம்ப பிரெயினியா இருக்கீங்க. நான் எதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேனோ அதுதான் நீங்களும் கேட்குறீங்க. நான் முதல்ல ஒரு நிமிஷம் ஒரு ஆடியோ போட்டுடுறேன். இந்த ஆடியோ ஆன் பண்றேன், நீங்க கேட்கணும் தயவு செஞ்சு ப்ளீஸ். ஒரே நிமிஷம் அன்பு சக்கரா. அடுத்து இப்போது ஐயா எடப்பாடி ஆட்சி. எடப்பாடி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இடையில் வருவார். நாம் பாடி ஆகும். அதனால எடைப்பாடி. அதுக்கு ரொம்ப நாளா நமக்கு அர்த்தம் தெரியாம இருந்துச்சு எடப்பாடினா என்னன்ட்டு. வெள்ளம் வித்தவர், அந்த வெள்ளத்தை வச்சு காஃபி டீ போட்டு வித்தவர். ஒருத்தர் வெள்ளம் வித்தவர் முதலமைச்சர், டீ வித்தவர் துணை முதலமைச்சர். அறிவார்ந்த தமிழ் சமூகம் இனிமையாவது விழித்துக் கொள்ளணும். அன்னைக்கு அம்மாவும் 48 திருடர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அம்மா இல்ல, வெறும் 48 திருடர்கள் தான் இருக்கிறாங்க. திருடங்கையிலே சாதி போயிருச்சு. நம்ம என்ன கேட்கிறான், மத்த மாநிலம் போராடல, நீ ஏன் போராடுற? அதெல்லாம் என் பள்ளிக்கூடத்துல வந்துரியா படிக்கிறான், அவன் ஏன் போராட போறான்? ஏன்னா அவங்க அத்தனை பேரும் கூவத்தூர்ல கூத்தடிக்கும் போது செல்லாதுன்னு அறிவிக்கல. அங்க புதுச்சேரி போய் சொகுசு மாளிகை தூங்குனாங்க, அப்ப செல்லாதுன்னு அறிவிக்கல. இப்ப அதிகாரம் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு பந்து இருக்கு. அவரெல்லாம் வெற்றியை தீர்மானிக்க போறது பந்து இல்லாம நிக்கிற நாம தான் தீர்மானிக்கணும் வெற்றியை. இங்க தெருவுக்கு திரு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அரசு காசுல. எம்ஜிஆரே பார்க்கல எந்த பையனும். எம்ஜிஆர் யாருன்னு படிக்கிறதும் இல்ல. ஒரு விழாவில் உட்கார்ந்து சுதா ரகுநாதன் சொல்ல தெரியலையா? 3 பேர் பேசிக்கிறாங்க அந்த காணொலியில. இவரே உங்க பேரு என்ன? சுதா ரங்கனா? நீங்க என்ன கதக்கடியா? பரதநாட்டியம் இல்லம்மா, பரதநாட்டியம். இனிமே அந்த அம்மா பாடுறதே நிப்பாட்டிடுவாங்க நினைக்கிறேன். தேடி தேடி பார்த்தாலும் எங்க ஆட்சியில் ஒரு குறையே சொல்ல முடியாது. ஒரு தம்பி போடுறான், உங்க ஆட்சியத்தாயா காணாமல் தெரிவிக்கிறாங்க. பிள்ளையும் என்னதாண்டா பண்ணீங்க? நாங்கள் தமிழர்கள் 2 பேரும் சேர்ந்தான். இப்ப நானே இந்துன்னு சொல்லி வச்சுக்க, எக்ஸ்ட்ரானரி. நானே திராவிடன் சொல்லி சூப்பர் சூப்பர். இன்னொரு நாய் கூட சேர்ந்துச்சு தான் நடக்கும். அடுத்து அன்பிற்கிடையே வச்சிருந்த எவிடன்ஸோட சீமான், அன்பிற்கிடையே தோழர் சீமான் ஈரோடு இடைத்தேர்தலில் கூட நான் பாராட்டினேன். இங்க உட்கார்ந்து அவங்க முன்னாடி பேசும்போது, பணம் கொடுக்காமல் வாக்குகளை பெறுகின்ற ஒரு இயக்கத்தை நடத்தி ஒரு 10,000 வாக்குகளை பெறுகிறார் என்று சொன்னால் அது பெரிய விஷயமாக தெரிகிறதுன்னு சொன்னார். அவரை நம்பி இருக்கின்ற தம்பிகள்னு சொல்லுவாரு. அந்த தம்பிகள் ஆகட்டும், உடன்பிறப்புகள் ஆகட்டும், எல்லாரும் ஆகட்டும், அவங்களுக்கு எல்லாரும் தனித்தன்மையோட போறோம். திராவிட இயக்கத்தை ஒப்புக்கொள்ள முடியாது. திராவிட இயக்கம் ஏமாற்று இயக்கம், ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி பேசினார். என்ன வேதனைனா, இப்போ ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஒரு டையப் வச்சுக்கிட்டு பழனிசாமி வெளியே ஓடி வந்தாச்சு. யாரோட டையப் வச்சாரு உங்களுக்கு தெரியும். வெளியே வந்துட்டார் அவரு, இல்ல ஃபீல்டுல. அப்ப யாரு? அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, வேட்பாளர் பேரும் அதே பேரு அன்புமணி ராமதாஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அவர்கள் நிற்கிறார்கள். அப்புறம் சீமான் நிற்கிறார். சீமான் ஏன் ஷேக் ஆகிறாரு? நீங்க அதிலே தானே நிக்கணும். நீங்க தனித்தன்மையோட இருக்கீங்கன்னு சொல்லி தானே பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் உங்க பின்னாடி இருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 10,000 வாக்குகளை வாங்கிட்டு இருந்தீங்க. அம்பாவும் அலிபாபாவும் 40 திருடர்களும், அம்மாவும் 40 திருடர்களும் சொல்லிட்டு இருந்தீங்க. பழனிசாமி சொன்னா வீட்டில் இருக்கவங்க ஓட்டு போடுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார். காலம் மாறிட்டு இருக்கு. இங்க இருக்க உங்களுக்கும் எனக்கும் சொல்றேன், நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம சொன்னா இப்ப ஓட்டு போடுறாங்களா அந்த கட்சிகள்லாம் சொல்ல முடியாது.
அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அத பழனிசாமி சொன்னா எழுத்து தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க ஜனங்க. இதையே புரியாம ஒரு பழனிசாமிகிட்ட ஆதரவு கேட்டா சீமா நிலைப்பாடுல இருந்து எப்படி மாறுறாருன்னு எனக்கு புரியல. ஏன் இந்த மாற்றம்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.